என்ன மாப்பிள்ள ஸ்டார்ட் பண்ணி விட்டு கூட போன் பேசிட்டு இருக்கிற போலாமா? ஏறு ஏறு ஏறு. சீட்டு அப்படியா சிட்டி மாதிரி இருக்கு. வாசனை ஒன்றும் நான் பேசல. யூ டாக். ஒரு ட்ரை போட்டுக்காங்க. யாராவது ஒரு ட்ரை போட்டு அங்கேயே ஆல்ட் ஆயிட்டானா? ராத்திரிக்கு நான் முந்தா நாளும் தூக்கல. ஓடுறதுக்கே டீசல் வேணும். இங்கே மட்டும் நாங்கள் ஒரு இதை கூட காணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ எந்த மனம் ஓடுற நான் என்ன நான் ஏற்று பார்க்கணும். சாட் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்ட்டு ஒன்றை வச்சு மெயிச்சு கொடுக்கும். கிளாரிட்டி பத்தல. லம் ஓட்டுவது யாருன்று பார்த்துருக்கீங்கன்னா அது பேசுறாமா இப்ப என்னன்னு வீடியோ எடுக்கிறாப்ல
பின்னு கால்ட்டா வராது. தூக்குங்க. இதுதான் நம்ம ஆயுதம். யார் ஓட்ட போறது? கரடி குட்டி என்னண்ணா? நம்ம மாப்பிள்ளை இன்னைக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். வந்த சைட்டில் வீட்டிலேருந்து எடுத்தாந்ததுலேருந்து மாப்பிள்ளை தான் எடுத்து வச்சுக்கிறான். என்ன லட்சத்தில் எடுத்து வச்சுக்கிறான்னு தெரியல, பார்ப்போம். நீங்கள் ஏன் வளைச்சு எடுக்கிறீங்க? மாப்பிள்ளையோட அழகுக்கு நான் அடி. ஃபீல்டை ஷூட் பண்ணுங்க. ஃபீல்டுன்னா எல்லாம் மடங்கி போன தட்டா இருக்குது. நல்லா வா எல்லாம் மயில் பூண்டு குழப்பிட்டான். இல்லை சேலர் எப்படி ஓடுறதுன்னு தெரியல. இல்லை மயில் பூண்டு நல்லா குழப்பி விட்டு தள்ளிட்டான். பிடி தள்ளிட்டான். என்ன ஆச்சு? வளர்த்துட்டியா? எண்டு பிடிங்கிச்சுடா. இது என்னது? நம்ம நேரமே வந்து விட்ட உடனே எண்டு பிடுங்குது. இன்னைக்கு காட்டுற ஒன்று ஊறிக்குச்சா? எண்டு பிடிங்க போய் அப்படியே திடீர்னு மண்ணில் குத்துதுல அங்கே இடிக்கல. ஆனால் நெட்டு கண்டுக்குச்சா? இன்னும் கொஞ்சம் திருப்பா நெட்டு இது இல்லையா கார்த்தி? அதுவும் அப்படி கழுவிட்டு ரொம்ப நாளா ஓடி இருந்து பாரு. நீங்களும் பார்க்காத இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட். நேத்தான் பிடிங்கிச்சு. நேற்று பிடுங்கினத்தை இத்தனை அரைக்கும் மறையே காணாம முழு இருக்குது. மறையே இல்லை. 25 சேலை தான் கொண்டு போகணும். 26வது ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இல்லை சேலை தான் கொண்டு போய் மர போகிறது. எண்டே பூசை மாற்றிக்கிறோம். எண்டு வச்சிருப்பார் வீட்டில். இது எண்டு அடிக்கடி போவாத இருக்குது. ஒன்று வச்சுருக்கோம். ஸ்பேரா? ஸ்பேர்னு இல்லை, ஏன்னா மண்ணில் குத்தணும்னு மிஷினே ஒரு பக்கம் தள்ளுது. நாங்கள் கூட பாறையில் தான் தூக்குது. பார்த்துச்சிங்க இல்லையா? பின்னாடி விட தூக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நான் பாறையில் தான் குத்திச்சுன்னு நினைச்சேன். வேக்குதே. வேலை செஞ்சால் வேக தான் செய்யுங்க. பகல் ஒர்க். ஆமாவா இல்லையா? சிரிக்காத பதில் சொல்லுங்க. சிரிப்பு வந்துடுது ஆட்டோமேட்டிக். நான் ஏன்னா பண்ணுறேன் நாய் கிடைக்கிற மாதிரி கலைச்சிக்கிட்டு இருக்கேன். நீ தான் போய் எடுத்தா அவனுக்கு குடுறா டக்குன்னு. அவனுக்கு தான் தெரியாது. ஆப்பே பண்ணிப்பீங்களா இல்லையா? ஓகே நண்பா, ஒரு வெளியே இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். மாப்பிள்ளை அதுங்காட்டி ஒரு சின்ன வேலை பார்த்து விட்டான். என்ன எண்டில் ஆடா? எண்டை பிடிங்கி விட்டாங்கிறேன். நேற்று மறைய போய் எல்லாம் எதுவுமே இல்லாத இப்போ அந்த எண்டில் என்ன பண்ணிக்கிறோம், 5 வாசரை வச்சு ஆணி வச்சு அடிச்சு நெருக்கிட்டோம். அது வீடியோவில் காட்டுற வரைக்கும் அதை பிடிக்க முடியும். அது வீடியோவில் காட்டுறப்ப நண்பா. அதுங்காட்டி அது கிளார் அடிச்சுதா, அதனால் மாப்பிள்ளை நான் ஷூட் பண்ண மாட்டேன் போமாம்மா அப்படின்ட்டான். இதில் ஒரு அறுக்கிறதே ஒரு 1/2 மணி நேரம். இதில் வேற இதில் பிடிங்கிட்டு போய் நாங்கள் போய் ஒரு மோர் பாக்கெட் அடிச்சுட்டு வந்து ஒரு மோர் பாக்கெட் காசு இல்லாத போச்சு நண்பா. போயிட்டு ஒரு மோர் பாக்கெட்டை வாங்கி கரெக்டாக போட மாதிரி பிடிங்கிச்சா? எங்கள் கம்பெனி பஞ்சத்தில் இருக்கு. என்ன இன்னைக்கு இப்படி மக்கர் பண்ணுது? போ ஷோ கடவுளே. மாப்பு நாளைக்கு நீ எப்படி மாப்பு இதை சுத்த போற? ஓ உன்னுடைய இப்போ ஜாமானம் கரெக்டாக ஓடும். ப்ராப்பர்ட்டிஸ் தேங்காய் மாட்டிச்சு. இது மாட்டினா கூட சல்லையடா? ரோலரில் போய் மாட்டிக்குமா? பிளேடில்
ஆனால் மாங்காய் தேங்காய் மாட்டவும் ஆட்டுக்குட்டி மாட்டவும் போடுதுடா. நம்மளதெல்லாம் இந்த மாதிரி மாட்டுச்சு ஏதாவது சேனலில் குரூப்பில் போட்டு விட்ருவேன். ஆமாம் ப்ரோ, மாப்பு இங்கே பேலர் கொடுத்துட்றானோ பார்த்து இருந்தால் சொல்லுங்கள். கோமதி பேலரு சென்சாரு 2022-23 மாடல். சென்சாரு 2023-24 மாடலா. 70 போட்டிருக்காரு ஓனரு. நேரில் வாங்க பேசி அடிச்சடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1000-500 அவ்வளோதான். அவர்கிட்ட கேட்போம் எவ்வளோ குறைச்சி எடுக்கிறாரோ எவ்வளோ கொடுக்குறோம் பணத்திற்கு நாராகமாக தெரியல கொடுக்கட்டும். ஏன்னா கூட ஃபேஸ்புக்கில் செக் பண்ணி பாருங்க ப்ரோ. கார்த்திகேயன் இருக்கும் கொடுத்துட்டு புது பேலர் போடுறாராம். என்னடா வண்டி இந்த ஆட்டம் ஆடிட்டு போகுது. இந்த வாக்கியாக்காரர் இருந்தால் தான் ப்ரோ பிரச்சனையே. வாக்கியாக்காரர் இல்லைன்னா ஃப்ரீயாக ஓட்டலாம். ஃபர்ஸ்ட் கியரில் ஓடுதா, பேலர் தேர்ட் கியரில் ஓடும். ஆனால் டக்குனு இது பண்ணுறான். ஓ, மாப்பிள்ளை சுற்றுறதே தனி ரகம் தானே. ஆனால் தட்டு ரொம்ப பொழக்கண்டா மாப்பிள்ளை. ஏன் இந்த வாரம் இவ்வளோ விட்டுட்டான்? இதெல்லாம் விட்டுலாம் அவ்வளோதான். இது எங்க மாப்பிள்ளை உனக்கு கத்தை எத்தனை கத்த வர போகுது இது? அதே தான் இருக்கும், ஓடி வந்துருவேன். அறுக்கிறது ஓரளவுக்கு வாக்கிய வஞ்சா இருக்கும், காஞ்சிருக்கும், நல்லா மட்டமாக தானே மாப்பிள்ளை இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லையே. நாங்கள் கூட ஆணி பிடிங்கிட்டு போயிடுச்சு கரும்பு திட்டுவானே அப்படின்னு நினைச்சேன். அந்த காற்று பிடிங்கிட்டு போயிருமா? அடிச்சதான் போய் பெல்ட் வச்சிடுறேன். அடியில் வாசல் ஒன்று வச்சு எதுவுமே பிடிக்காது. ஓடம்ட்டு லாபம் தானே. அப்புறம் கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். எப்படி 8 பிடிங்கன்னா 8 கட்டிங் ஆகாது, 2 தான் ஆக போகுது. 2 கட்டிங் போடுற வேண்டியதான். ஓடம்ட்டு லாபம் தானே. அங்கே சுற்றி ஓடுறா இப்போ ஓட்டை ஆகி போச்சா? கம்ப வருதா இங்கே தூக்கு. நான் அன்னைக்கே உங்களை கட்ட சொன்னேன், நசுக்காதுன்னு நீங்கள். இப்படி ஆகி போச்சாடா சோழபத்தா. அது கட்டினா நிற்காதுடா கத்தி. ப்ரெஷருக்கு எப்படி நிற்கும்? மொத்த லோடு இதில் தானே தாங்குது. இது என்னைக்கு நசுக்குனது? எடுத்து போட்டோம். உள்ள போட்டு அங்க சுத்தி இருந்தா கூட பிரச்சனை. நாங்க போட்டது இங்க போட்டோம்னா இங்க போட்டோம். இந்த இடத்துல போட்டு வெளியே இப்படி கட்டுறீங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்திருக்கும். வெளியே வராதுன்னு நினைச்சா அது வந்து நசுங்கி போச்சு. எப்ப நசுங்கிச்சுன்னு தெரியல. எப்ப நசுங்கிச்சு தெரியல. ஏதோ ஒரு கடி தான் கடிச்சிருக்குது. இப்போ ஓசை ஜாயிண்ட் போட்டே ஆகணும், இல்லைன்னா ஓசையா மாற்றணும். அங்கிருந்து ஒரே ஓசை வருதா? ஓசை ஜாயிண்ட் போட்டாலும் ஒரு கூட காசு வைப்பாங்க. சரி, சோழி முடிஞ்சு போச்சு. சேலம் தான் போகணும். என்ன பண்ணுறது? தூக்கி மாட்டு. சேலம் தான் வேற எங்கே இருக்காது. சேலம் தான், புது பஸ் ஸ்டாண்டு தான், என்ன பழைய பஸ் ஸ்டாண்டு தான். கட் பண்ணி போட்டால் எட்டுமா கார்த்தி? ஜாயின் போட்டு சரி, கட் பண்ணி போட்டுட்டு வர வேண்டியதான். ஒரு கனெக்டர் போட்டு வர வேண்டியதான். நான் நம்ம கட் பண்ணி போட்டோம். நான் கட்டு போய் கழட்டி விடும்போது நம்ம எஸ்வால் வச்சு கட்டுறோம். அது இதில் ஒரு மாதிரியே கழட்டி எதுவுமே தெரியலையே. நம்ம அப்படியே ஓசை கழட்டி எடுக்கிறது தானே. இதுக்கு ஓசை இதில் விட்ற இதுதான். அதுக்கு இப்போ எங்கே கட்டிங்க மர போடுறது? இங்கே கட் பண்ணிடுவாங்களா? அவத்துல ஒரு இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அவத்துல கனெக்டர் போட்டு விட்ருவாங்க. இதே மாதிரி 2 பக்கமும் வர மாதிரி கனெக்டர் போட்டு விட்ருவாங்க. சரி, தூக்கி மாட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லு கார்த்தி. டீ போயிடுச்சு போச்சு, நாளைக்கு தான் ஆகும்னு சொல்லு. ஏன்டா மாப்பு இப்படி பண்ணிவிட்ட? சம்பவம் ஆகி போச்சு. ஓசை கட்டாகி போச்சு. வரோம். இப்படி ஆகி போச்ச பொழப்பு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நீங்கள் விட்டு. நல்லா மோந்து குடி. ஆயில் வாசம் நல்லா இருக்குதுண்ணா. ஹைட்ரலிக் ஆயில் வாசமே வாசம் தான். எல்லாம் தேங்கின மாதிரி. சரி, கடையாணி எடுத்து வரும். கடையானியா? இப்போ எங்கடா இருந்துச்சு அது? நேற்று நீ மட்டும் எடுத்து அவன் அந்த வீடு அப்படியே ஆடு. நேற்று யார் எடுத்து அந்த பேர் நான் பின்ன பொட்டியில எடுத்து இது பண்ணேன். நீ என்ன பண்ணிக்கிற? கூறு பஞ்சு எடுத்து சொல்லி நேற்று நீயா எடுத்து சொல்லிட்டு வந்தனா? நான் எங்க வச்சுட்டு இறங்கினேன். நல்லா நினைச்சு போய் காட்டு போயிருச்சு. ஏன்டா மாப்பிள்ள போங்கடா. வந்து ஒரு சைடில் இப்போ 10 கிலோமீட்டர் ஆனால் பீட்டியா போட்டுங்க. தட்டை வெளியே போட்டோம். அதுனாச்சும் போட்டு போட்டுட்டு தூக்கிட்டு லாக் பண்ணி இறக்கி விட்டுருங்க. அவ்வளோதான்.
வேற என்ன பண்றது? அதான் அடு அப்பா சொருடா. மாப்ப நீ போட்டுருணும் வெளி போட்டு ஏன் மாப்பு ரெஸ்டாரண்ட் போப்போம். வாங்கடா டேய், நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆஹா ஃபினிஷ். இப்படி ஆகி போச்சு. இந்த கட்டப்பாரில் சம்பாதிக்கிற பணமும் சரி அஜித்துக்கான பண்ணிட்டான். ஓட்டுறதெல்லாம் நீயே எடிட் பை ரைட்டிங் பை அஜித்னு போட்டு விட்டுரு. நீங்க நானே 3 நாள் நான் ஓட்டினேன், கயிறு போட்டு கட்டி ஓட்டினேன். மாப்பு உன் திறமை வருமா மாப்பு? யாரா இந்த கயிறுலாம் வண்டிக்கு அசிங்கமா கட்டினது அப்படின்னு யாரும் அவுத்து தெரிஞ்சுது? சரி விட. ஓ அவுத்து விட்டு தான் கட்டாத விட்டு நாசம் பண்ணிவிட்டீங்க எல்லாம். அதனால என்ன போச்சுன்றீங்க இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த இப்போ ஏறி இறங்குறதுல அதில் மாட்டல பிடிஓ இருக்குல்ல, பிடிஓவில் மாட்டி அரைக்கி பிடிச்சி போன ஓசு. அதே மாதிரி புது ஓஸ் போட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சு. அப்போ அரைக்கி பிடிச்சி அப்போ வந்து அதை பாருங்க அரைக்கணும் தாரம் இருக்கணும். அது என்ன போச்சு, சரி இப்படியே ஓட்டினா ஓட்டையாயிருவான்னு சொல்லி இழுத்து பிடிச்சி சப்பாத்தி சோட போட்டு கட்டிவிட்டேன். அது அப்படியே கட்டி தான் தொலைஞ்சிருக்கலாம்ல. பேனர்லாம் இருக்குதா கழட்டுறதுக்கு பேனர்லாம் இருக்குதா? அப்படியே அப்புறம் இங்கே நிறுத்து, அதையே எடுத்துட்டு போற அறுத்துட்டே போயிடலாமே. போய் மாத்திட்டு வந்தா இருக்குன்னு அறுக்க முடியாதா? மணி என்ன 5:30 அடுத்து போல லைட் இருக்குதுல்ல முன்னாடி. ஆமா என்ன எங்க வண்டியில கழட்டு. அஜித் கான் ஓட்டுற வண்டியில அதை கழட்டி விட்டு வா. எங்க வண்டியில அஜித் கான் ஓட்டுற வண்டியில அது அஜித் கானை பத்தி என்ன அவர் வேலை இல்லாத வேட்டை போனன்னு வச்சுக்கிறோம். போன வேட்டைக்கு போய் பார்த்தது இல்லையே. குயிக் பால் இன்னொரு ஸ்பேனர் எடுத்துருவானா? ஏய் அங்க கழட்டுறா, லைட்டை தட்டி விடு திரும்பிக்கும். இங்கே கழட்டுறது அதை தான் இங்கிறது லப்புருங்க. இப்போதான் அவுத்து நான் அவன்கிட்ட கொடுத்தனா பொட்டியில் பாருங்க. இல்லை கட்டாயி போச்சா? கட்டாயம் இருக்காது, கண்ணுருகம் எல்லாம் வர வழியில். சரி போ 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 கழட்டு. நீ அப்போ பார்த்துட்டு கத்தி நான் வண்டியில் இருக்கான்னு பார்த்துட்டு போனேன். வண்டிலாம் இருக்காது, இதுலேயே தான் இருந்துச்சு. வண்டியில் யார் கழட்டுனீங்க? வண்டியில் இருக்கிறதுக்கு அவன் ரிவர்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்தான்ல, அப்போ அந்த ஊக்கு கழட்டி விட்டுருச்சாட்டுக்கு. ஏமாப்பு திருப்பி போடுங்க மாமா. ஆமா உங்க பவருக்குல எந்த பக்கம் நான் இழுக்க போடுங்க. அதை ஏதோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இது கழிச்சு அந்த பக்கம் எண்டு கழிச்சு தெரியல. சரி தான் கழட்டு. அது கழட்டு போது போடு. அது சுற்றுமே. இதை கழட்டியா? இதை கழட்டுவா? அப்புறம் கட்டாயி போச்சா? ஆனா இழுத்து சுத்தமாக பிச்சுட்டு போயிடுச்சு. நல்ல வேலை லப்பர் போட்டு கட்டி லப்பர் புடிங்கிட்டு போய் ஒரு நசுக்காத போயிடுச்சு. அது அப்போ ஆக மொத்தம் அன்கண்டிஷன் இருக்கிற கத்திய 2 சுத்து லோடுக்கு தூக்கி பிடிக்கும், லோடுக்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஏதோ லைட்டாக நான் வந்து கை செட்டுக்கு மாட்டி ஓட்டிட்டு இருந்தேன், பிச்சுப்பிட்டீங்க. கை செட்டில் மாட்டி ஓட்டிட்டான். செட்டில் தானா? இன்னும் இதை தூக்கி அங்கே போடுங்க. ஓசி உருவிட்டானே பொட்டியில் போடு. பின்னாடி போய் இல்றா மாப்பிள்ள வந்துடும். அப்படியே பின்னாடி இல்லை கையெல்லாம் வச்சுட்டு இப்ப நாங்க போய் ஓசு ஜாயின் போட போறோம். அப்படி இதே மாதிரி தானே உனக்கு நசுமா வீடியோ ஓடிட்டு நீ தாங்க பேச கேட்டா எனக்கு சின்னதா சுத்து காய் எடுத்து வேஸ்ட் எடுத்துருவானா? நான் துண்டு எடுத்து வேஸ்ட்டுக்கு அப்பா தரேன். நான் தான் உனக்கு இல்லாத வேஸ்ட் ஆச்சுட்ட. இதெல்லாம் இந்த கரூர்ல பார்த்த மாதிரியே தெரியுது. சொல்ல வேலர் ஓடும் போது இந்த வேஸ்ட் எல்லாம் நான் கரூர்ல பார்த்த மாதிரியே இல்ல. அங்க இருந்து ஒரு வேஸ்ட் வாங்கிட்டு வர மாட்டேன். வாங்க
இரும்பு இங்க எப்படி இருந்துச்சு அங்க காட்டுறேன் நீங்க. இது கரெக்டாக இருக்குமா கத்தி? ஏமா கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கேட்கலாமே. இது கரெக்டாக இருக்குமா ப்ரோ? இந்த வருஷம் வாங்கி போட்டுருக்கேன். எது அவன் அல்லா அவசரத்துக்கு அவனு யோசிக்கிறான் மாப்பிள்ள. அதுதானே அது கீழே கட்டு பாருண்ணா, அதோட பெருசாட்டி போயிட்டு இந்த கீழே வர்றப்ப தான் அது நினைக்கிறேன். எதில் வச்சு கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு செகண்ட் இருந்துச்சு அவ்வளோ இல்லை வச்சு நசுக்குனாங்கன்னா தீர்ந்துச்சு. நசுக்குவாங்க மொத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. 60 ரூபாய் போட்டால் சிங்கிளாக இருக்குது. துடிங்குச்சா? இதுலே இதை பிடிச்சி அமைக்கிட்டே விடாது. வீடியோ வேறு ஒரு சின்னதாக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எப்படி 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 லாக்கு நம்மளும் இல்லையா? நம்ம வண்டியில் இருந்தாலே இன்னும் அது எங்கேயுமே வரையாது. நான் வரைஞ்சனாலும் அதையும் செட்டை நசிவோம். ஐயோ கடவுளே. என்னண்ணா இப்போ கூட இன்னும் ஒழுவாதில்ல மாப்பு. இதுக்கு இது கனெக்டர் போடுறதுக்கு 300 ரூபா நண்பா. உங்கள் சைடு இது எவ்வளோ பான்னு சொல்லுங்கள். 300 ரூபா மனசாட்சி இல்லாத மாப்பிள்ளை 300 ரூபா எடுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டா. தலையில் மாட்டிக்கா என்ன மாட்டுது? என்னடா மாட்டு மாட்டுங்க மாட்டுன்னு எங்கடா சொன்னேன். அதான் மாப்பிள்ளைக்கு நசுங்காது என்றைக்குமே. உருளைக்கட்டை மாதிரி இருக்கும். உட்காருங்க கவட்டியில் புகழ்ச்சி. நீ பின்னாடி உட்கார சொன்னால் பொழுதுனிக்கும் வேலை பண்ணிகிட்டே வரைய கம்மனாகிற. நீ நீ வேற ஏதாச்சும் பேசினா பிரச்சனை இல்லை. ஃபெயிலியர்லாம் இதில் அவ்வளோ தான். பஸ்ஸு சொன்ன மாதிரியே பஸ் வருது. போலாம் நீ விட்டு போ. வணக்கம்டா மாப்பிள்ள சேலத்துலேருந்து. நீ போய் மாட்டு. எதுக்கு தான் லாக்கியா தெரில. நீ எதை சொன்னாலும் அதை பேசுவோம் இதை பேசுவோம். தெரியாம அவர் சுற்றி கொடுத்தாரு. மாட்டிக்கிச்சா? பிடிக்கிறது சொருவு மாப்பிளா. இருட்டு கட்டிக்கும் மாமா. இருட்டில் தான் மாமா சொருவு பண்ணுவான். இருட்டில் சொருவுறியா? ஷி ஆமாம், நீங்கள் அப்படியே டபுள் மினியே பட மாட்டீங்க. ஷியா நம்மளுக்குலாம் அதெல்லாம் அலர்ஜி. இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன பேசுனாரு. ஷியா ஷி வாங்க மாப்பிளா. அவன் பாரு ஹோட்டல் சொருவா. நான் வாங்கிட்டோம். ஒரு சொருவி வாங்கிட்டு இந்தானே வாடா. இந்தானே வந்து வாங்கடா. மாமா வரேன். அவன் சொருவுறான் பாருதா. வாங்க ஏகே வந்துட்டேன். AK-47. இனிமேல் அஜித் இங்கே பிரேக் இதில் விட்டு எடுக்கவா இல்லை? இது அந்த பக்கம் அடிச்சிச்சு. அங்கே எங்கேயும் மாட்டிக்க போலே வர மாதிரி தானே. இதில் வர மாதிரியா? இந்தாண்டா சொருவிட்டியா மாப்பிள? வருமா வராதவா மாப்ப? கூட இதில் எடுத்துக்கா இல்லையா? எங்கண்ணா இல்லைச்சிதே அந்த ஜாயிண்ட் பாருங்க மாட்டுதான்னு பாரு மாப்பிள்ள.
சூடாகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் எது முன்னாடி போடு. போட்டு இழுத்து போடு. எட்டில் இழுத்து மாட்டு சரியா போச்சு. வீட்டுக்கு எங்கேயாது அங்கே பாரு நான் மேலே. இதை டைட் வச்சு நீ இழுத்துட்ருக்காத்தி மேலே இழுத்துக்கிட்டோம் மேலே ஓஸ். டெப்லாம் டெப் சுற்றலாமா? அதெல்லாம் எந்த டேப்பும் தேவையில்லை. இங்கே போடு. இது தான் லூஸ். இதை கழட்டிவிட்டான் தானே கழட்டிக்கிறான். கிருட்டுன்னு 10 நிமிஷத்தில் அறுத்துட்டு வரேன். நம்ம இப்போ கடலை போடணும். உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன் வேற என்ன பண்ண சொல்கிற? நீ இன்னே மிஸ்டு கால் வந்துருச்சு. இல்லை போன்லாம் இல்லை. நைட் 9 மணிக்கு வருமா? 8:30 மணிக்கு ஷார்ப்பாக 8:30. எப்போ டெய்லியும் பேசுகிற மாப்பிள்ள வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இப்பயே சண்டை போட்டால் தான் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்க முடியுமா? இப்பயே ஒவ்வொரு சண்டையாக போட்டு எப்படி சொல்கிறது, சண்டைன்னு சொல்ல முடியாது. ட்ரைனிங்க எப்படி அடுத்தது இந்த டயலாக பேசினா தான் சண்டை வரும்னா இப்போ நம்ம ஓசை அங்கே இழுத்து விட்ருக்காருத்தி. இழுத்து விட்டுனா எந்திரிச்சுங்க மேலே இழுத்துட்டு பார்க்கலாம். ஓசி போயிட்டாரு கரெக்டாக பொழப்ப அப்படி இழுத்து விட்ருக்காருத்தி. ஓஹோ நெரு நான் தான் பொழப்பு கெடுத்துட்டு இருந்தேன். கட்டுரும்பு அப்படி விட்டுரு. நான் ஜாயின்ல மாட்ட போதுண்ணா. எங்கேயும் மாட்டாதுடா அப்பா. அழகா இங்கே இதில் மாட்டாது. அங்கே தொங்கிட்டு இருக்குது. அது தொங்கிட்டு போகுது. அதை நான் மாட்டியாக்குது. அது ஜாயின் மாமா இப்போதைக்கு அருங்க. நாளைக்கு எல்லாத்துக்கும் டொயின் போட்டு கட்டி விட்ருங்க. நான் இந்த இதில் எடுக்க சொன்னேன். சரி போடு அவுத்துங்களா? இல்லை இப்போ வேணா. எதில் எடுக்க சொன்னீங்க? இந்த சந்திலையா? இருக்கு எடுத்து எடுங்க. அந்தானே போய் கடையாணி போடுங்கடா மாப்பிள. கடையானியா? ஆஃபீஸு நேரம் அறுத்துட்டு போயிருக்கலாம். எங்கடா அடங்குற? அந்த டீப் அடிச்சதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அஜித்னாவே சும்மாவா? என்ன கரெக்டு தான். மாப்பிள்ளனா கொக்கானா. இப்போ அஜித் கான் போய் ஏகேன்னு போட்டுருக்கீங்க. ஆனால் வேண்டாம் அஜித் கான். ஓகே நண்பா. இது கட்டுற பாரு போடுறது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வேலை வச்சு மனசுல ராவடி பண்ணுது பார்த்தீங்களா? இதுதான் இதாக இருக்கிறதே கஷ்டம். இப்போ அது ஜாயின் பண்ணுறதுக்கு 300 ரூபா லேபரு. ஒரு வழியாக ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். அறுத்து போடுவான்னு நினைக்கிறேன். ஏமாப்ப இப்படியே பொழப்பானா எப்படா மாப்பிள்ள? அப்போ என்ன பண்ணுற? பனைமரம் வேணும். சரி பார். ஓகே நண்பா. இருட்டையே கட்டிக்கிச்சு. நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க கருப்பாக தெரியுது. அதனால் கட்டுறப்பாரு ஓட்டுறதை பொறுத்த வரலாம் ஏதோ ஒரு ஃபீல்டு அமைஞ்சிக்கிட்ட தான் ப்ரோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு வந்தோம். இப்போ கட்டாகி திரும்பியும் போய் அதை பஞ்சர் ஓட்டி திரும்பி நேரம் வந்து டைம் ஆகிப்போச்சு. இது க்ளீனான காடாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வேற வாக்கியா வஞ்சி போட்டது. கத்தையெல்லாம் ஒன்றும் பெருசாக விழுவாது நண்பா. கம்மியாக தான் விழுவோம். மாப்பிள்ளை சுற்றுறானதுக்கு மாப்பிள்ளை போய் அங்கே உக்காந்துக்கிட்டான். அதெல்லாம் வாக்கி அவிஞ்சி எங்கள் மாமா இருக்க போகிறேன், நம்மளாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இன்றைக்கி 2 வேலை வச்சிருச்சு. ஒன்று இந்த ஓசு கட்டாகி போச்சா, இன்னொன்று எண்டில் ஆடு பிடிங்கிச்சு. ஏதோ வீட்டுக்காட்டக்காட்டி வந்ததுக்கு நிறுத்திட்டு போகலான்னு சொன்னாங்க ஆர்த்தி. சரி இதுக்கோசரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒசரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரத்துக்கு போய் ஓட்டிகிட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் நண்பா. ஒரு 3/4 மணி நேரம் வரும். சுற்றியும் 2 சுற்று போட்டான். இன்னும் 2 சுற்று தான் ஓட்டிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். போன தட்டுக்கு எதுக்கும் அந்த நெல்லங்காடு அறுத்தோம்னா எப்படி முழங்கு ஆர்வஸ்டில் ஏறும், அதே மாதிரி முழங்கு போகுது பாருங்க. எப்படி குப்பு 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 குப்புன்னு முழங்கு போகுது பாருங்க. லைட்டு வெளிச்சத்தில் அந்த முழங்கும் லைட்டு வெளிச்சம் தெரியுது. வண்டியும் தரல, கட்டுறப்பாரும் தரல, அவ்வளோ முழங்கு ஏறிக்கிச்சு. இதெல்லாம் வந்து காற்று அடிச்சதுன்னா நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. காற்று அசர கூட இல்லை, கொஞ்சம் நல்லா தெரியுது அந்த முழங்கு போகிறது. அதனால தான் நிறைய பேர் இந்த கட்டுறப்பார் ஓட்டுற வேலைக்கே போகிறதில்ல. இந்த முழங்கு ஏறினா ஒட்டுருக்கு சேராது. எத்தனை பேருக்கு வந்து எனக்கு முழங்கு சேராது நண்பா அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
இது பாத்திக்காரை போட்டதுனால ரிவேர்ஸில் போய் தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் க்ளீனாக இருக்க முடியும். இப்போ அவுத்துக்குள்ளே திருப்பி அங்கேருந்து இப்படி நெட்ஒர்க்கில் தான் எடுத்தாகணும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் இன்ஷியல். அது அறுக்கிற சவுண்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. டக்கு 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 டக்கு. ஏன் டாப் லைட் மட்டும் தான் போட்டுக்கிறேன், ஹெட் லைட்டு போடல. முழங்கு போடுற பாரு எப்படி தெரியும். ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டோம். நைட்டு 7:30 மணி ஆகி போச்சு. மாப்பிள்ளை வேறு நேரம் சொல்லி கூப்பிட்டு வந்தாப்புல. அரை வந்து டீப்பை உடைக்கவும் எண்டு லாடு பிடுங்கவும் இதை பிடுங்கவும் போய் எண்டு வேறு புது எண்டு மாற்றணும். ஏன் நாளைக்கு வேறு உழண்டு போச்சு, குச்சி வேறு அடிக்கணும். நாளைக்கு வீட்டுக்குது வேலரும் ஓட்டணும். இறங்கி போடா. அடிக்குண்டா, அடிக்கும். பின்ன சொருவ கார்த்தி பைக் சாய் கூட. என்ன கார்த்தியா? வா, பேக்கரி ஏற்றிட்டு போகலாம். அதில் ரோட் மேலே ஏற்றிட்டு போகலாம். பாரம்பரியம் இருக்காது. இதாக இருக்கும். அதே மாதிரி பொருள் டேஸ்ட்டில் எடுத்து வந்துருக்கலாம். இப்போ வீட்டில் கூட வச்சு டேஸ்ட்டில் நல்லா இருந்திருக்கும். டேஸ்ட் இல்லை, கிழிச்சிட்டா. நான் வண்டி எடுக்கணும். பழமா அப்பள ஸ்டார்ட் பண்ணுமாப்ல. லைட் போடுமாப்ல. என்ன மாப்ள கருகருன்னுக்குற? என் கலரே ஏத்தாமாம்மா, கரிஞ்சு போயிட்டேன். வேலை ரோட்டி டாட்டான்னு சொல்லு. டாட்டா பாய்.